இதெல்லாமே ஜீரோ பல்லுங்க. இப்போ வாங்கி வச்சுருக்காங்க, இது கொடுக்குறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு இன்ஷால்லா அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குட்டி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்க, நல்லா செம்ம டபுள் போனுங்க. இது நிறைய பேர் வந்து கேட்டு போயிட்டாங்க. 12,000 13,000 14,000 வரைக்கும் கேட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து செல்லர் வந்து 17,000 கீழே தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. हाँ हो उन आए थे ना, वो आई चश्मा लगा के। हाँ हाँ चश्मा लगा के। हाँ वो बोल रहा हूँ। हाँ லாஸ்ட் வீக் வந்து இதோட பேர் ஒன்று இருந்தது ஜுடிப்பியில், அது 17,200க்கு விற்றுருக்காங்க. இது 17,000 எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. 17,200 में उधर के बारे में मामू ने बेचे है, इसमें जुडीपी में इसका 17,000 एक्सपेक्ट कर रहे हैं. और ये वाला आके फ्रेश 2 दांत, ये अभी फ्रेश 2 दांत इसमें आधा किया है. तो इसका प्राइस मामू ने एक्सपेक्ट कर रहे हैं. 35,000 एक्सपेक्ट பண்ணுறாங்க இதுக்கு. 35,000. ஆனால் உண்மையை சொன்னோன்னா ஒர்த்தான பொருளுங்க, கண்டிப்பாக வாங்கலாம். இது அந்த அளவுக்கு ஹைட்டு, நல்ல ஸ்ட்ரக்சரு, நல்லா தாலி கூட இருக்குது. நிறைய பேர் தாலி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முகம் கருப்பு, ஏன்னா இந்த மாதிரி பொருளை தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த வாரம் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்கலாம். இதுவும் சரி, இந்த கிடாவும் சரி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஜுடிப்பிக்கு ஏற்ற ஷேப்பில் இருக்குது இந்த கிடாவும். பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கடை இங்கே இருக்குது, பட்டு இன்னும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு இன்றைக்கி. இப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணாங்க. பல்லு போடாத கடை 25,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு 25,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பல்லு போடாத கடை நல்லா இருக்குங்க. ஏன்னா இதுக்கு டைம் இருக்குது, இன்னும் எடுத்துகிட்டு போய் நல்லா வளர்ப்பு போட்டால் நல்லா வருங்க இது. ஆனால் 25,000 கோட் பண்ணுறாங்க, நம்ம பார்கென் பண்ணி கேட்கலாம். இது बहुत अच्छा है भाई. 0 दांत में है, 25,000 एक्सपेक्ट कर रहे हैं सेलर ने, बार्गेन करके ले सकते हैं. இந்த வெயிட்டை மட்டும் 35,000 சொன்னாங்க. பட் நம்ம அந்த ரேட்டு செட் ஆகிறதுனால நம்ம அதை எடுக்கலை. இந்த கடாவும் நல்லா இருந்துச்சு, பட் அந்த கொம்பு சுருட்ட கொம்புனால சரி அதையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் கடாவை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க, ரேட்டு மட்டும்தான் ஒப்பலை, அதுதான் விஷயம். 4 पल्लंग 4 दांत में है. 35,000. बहुत शानदार मेंढा है. देखो साइज आप देख सकते हैं, बहुत बड़ा है, நல்லா பெரிய சைஸுங்க கடா. வந்து नायाब चीज़ है ये इसका पैटर्न देखे तो ये मदुरई का आता ना, ये एटेपुरम, उसका साइज पैटर्न में है ये. एक और 4 मेंढे, अच्छे मेंढे हैं, बड़े माशाल्लाह, अच्छे साइज में है. ये भी कुर्बानी के लायक के है. நல்ல குர்பானிக்கு ஏற்ற 4 கடாய்ங்க, நல்ல சைஸில் இருக்குது. விலைங்க தான் கொஞ்சம் கேட்கணும், டீட்டெயில்ஸ் இதை பற்றி, இந்த கடாய்களை பற்றி. இருங்க நம்ம கேட்டு சொல்கிறோம் இந்த டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது இந்த கடாய்கள். இது எல்லாமே 2 பல்லுங்க. பார்த்த நம்ம 4 கடாயும் எல்லாமே 2 பல்லா. பேர் வந்து 55,000 கோட் பண்ணியிருக்காரு அவர். நான் பாய் ஒருத்தா பாய் இது 55க்கு ஏன் பாய் உங்களா தான் கேட்குறேன். 55க்கு ஒருத்தா? बोलिए ये 55 के लिए वर्थ या नहीं जोड़ा? ये இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேரிங் கடாங்க. अच्छा सिंग वाला मेंढा एक है ये भी है. तो इंशाल्लाह 4 दांत, ज़्यादा से ज़्यादा 4 दांत हो सकता है. ये एक्सपेक्टेशन तो 35 रहेगा इसका, तो अकेला बन के रखा है. उसके आसपास ही आया है. 32,000 बोला है इसका ये प्राइस. ये बड़ा सिंग वाले का 32,000. 4 दांत में है ये, 4 पल्ला.
அது எல்லாமே 2 பல்லு. இந்த லாட்டும் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து கடாய்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதோட டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியல. ஆனால் எல்லாமே வந்து குர்பானிக்கு ஆகுமான கடாய்கள் தான் இது. மாஷா அல்லாஹ், சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது அந்த கடாய்கள் இது எல்லாமே. जो लाट आए थे आज गुड़ूर में, उसमें एक और बेहतरीन लाट है. इसका डिटेल्स अभी बोला नहीं, उसका मालिक ने सिर्फ नोट आउट कर रहा है, उसका आइडेंटिफिकेशन लगा रहा है. तो जो बच्चे पकड़ेंगे उसके ऊपर रेट मुताबिक रहेंगे बोलेंगे. लेकिन एक एक भी माशाल्लाह बेहतरीन क्वालिटी है, चुप के नहीं बोलना. माशाल्लाह अच्छा पलाई किया है इन्होंने. கொடுத்தா இந்த மாதிரி தாங்க பக்ரீத்துக்கு கடாய்ங்க நல்லா வளர்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா தான் ஒரு திருப்தியாக இருக்கும். சின்னதாக கொடுத்துட்டு அப்புறமா சரியில்லைன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக கொடுத்தா நல்லா திருப்தியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். भाई लोग कमेंट्स में बताइए ये लोग ये लाट क्या दाम में ख़रीद सकते हैं. अभी फ़िलहाल जो कंडीशन है मार्केट की उसके मुताबिक क्या ले सकते हैं, इसमें थोड़ा बताइए. कैसा रहना मुझे बता दो.